Glory to God. பிறவியிலேயே பார்வையற்றவனாய் இருந்த எனக்கு அன்று தெரியவில்லை பார்வையும் கிடைக்கும், பார்வை கொடுத்த தேவனின் தரிசனமும் கிடைக்கும் என்று. இவனுக்கு பார்வை இல்லாததுக்கு யார் செய்த பாவம் என்று பேசும் சத்தம் கேட்க, தேவநாம மகிமைக்கே இப்படி பிறந்திருக்கிறான் என்று என்னை குறித்து பேசுகிற இனிமையான குரல் யாருடையது என யோசிக்கும் போதே என் கண்ணில் ஏதோ பூசி சீலவாம் குளத்தில் கழுவுன்னு சொன்ன உடனே எனக்கு பார்வை தெளிவாய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை கேள்விப்பட்ட பரிசேயர்கள், உனக்கு எப்படி பார்வை கிடைச்சதுன்னு துருவி துருவி கேட்டும் இயேசுதான் என்னை குணமாக்கினான்னு அழுத்தமா சொல்ல, பாவி நீ எங்களுக்கு போதிக்கிறையோன்னு என்ன சர்ச்சுக்கு வெளியே தள்ளிட்டு பூட்டிட்டாங்க. உண்மையிலேயே யாருக்கு கண் பார்வை இல்லைங்கிற டவுட்டு எனக்கு அப்போதான் வர ஆரம்பிச்சது. இயேசுவை நேரிலும் பார்த்து பணிந்து கொள்ளும் பாக்கியம் கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தினான். ஸோ வியாதி வந்துட்டாலே என்ன பாவம் செய்தேனோன்னு புலம்பாம தேவ நாம மகிமைக்காக வந்திருக்கோன்னு இனி தைரியமா இருங்க, விடுதலை பெறுங்க. இயேசுவே நேரில் வந்தாலும் ஆலயத்தை விட்டே வெளியே தள்ளும் ஆவிக்குரிய பார்வையற்ற போதகர்கள் அப்ப மட்டும் இல்ல இப்பவும் சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சு தேவ சித்தமான சபைக்கு மட்டும் போங்க. ஆசீர்வாதங்களை பெற்று நித்திய ஜீவனை நோக்கிய உங்கள் பயணம் தொடரட்டும். நன்றி.